2025 எண்ட்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மார்க்கெட் வந்து $244 பில்லியன் கிட்ட ரீச் ஆகும்னோ அடுத்த ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ள வந்து $1 ட்ரில்லியன் ரீச் ஆகும்னு வித் ஆனுவல் growth ரேட் 26% CAGR க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அவுட்கம் என்னவா இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 86% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து குளோபலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷனை நோக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வெறும் ஐடி செக்டாருக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நடக்குமானா அப்படி கிடையாது. அண்ட் மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதனால வந்து நிறைய ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும், நம்மளோட ஜாப்லாம் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படாது, பட் ஆக்சுவலாக வந்து ஏஐ ஆகுமெண்டேஷன் நடக்கும். அதாவது நம்ம இப்போ பண்ணுற டாஸ்க்கை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக பெட்டராக நம்மளால் வந்து கொடுக்க முடியும். அண்ட் ஆக்சுவலாக எது உண்மைன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுமானா கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஒரு பர்சனால தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணப்படுவோம். ஹாய் கைஸ், நான் தான் ராகேஷ் குமார். இந்த வீடியோவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கான வீடியோ மட்டும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தாலும் கற்றுக்கலாம், டிசைனராக இருந்தாலும் கற்றுக்கலாம். அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் இந்த வீடியோவை நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்ஸாக வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அஸ் அ இன்ஜினியராக அஸ் அ டெவலப்பராக நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதர் நான் ஐடி ஃபீல்ட் பீப்புள் வந்து எப்படி வந்து அதை அஸ் அ லெவரேஜாக யூஸ் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ரோட் மேப் ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து நான் அந்த இன்ஜினியரிங் சைடை வந்து நான் ஏஐ பில்டர் ரோட் மேப்பாக வச்சுக்கிறேன். இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட நார்மல் ஒர்க்கை, நான் ஐடி ஃபீல்டு ஒர்க்கை வந்து பெட்டராக ஸ்மார்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ரோட் மேப்பை வந்து ஏஐ ஆப்ரேட்டர் ரோட் மேப்பாகவும் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே கற்றுக்கலாம். இல்லை நான் வந்து நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், நான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கேன், டிசைனராக இருக்கேன்னா நீங்கள் ஏஐ ஆப்ரேட்டர் ஃபீல்டு போகலாம், அந்த ரோட் மேப் பார்க்கலாம். இல்லை நான் ஒரு டெவலப்பராக, ஒரு எம்எல் இன்ஜினியராக நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏஐ பில்டர் ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன், எல்லா ரிசோர்ஸஸும் ஆட் பண்ணி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு மைண்ட் செட் ஷிஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப வந்து இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம், அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏஐ இஸ் நாட் அ சீப் ரீப்ளேஸ்மெண்ட். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற ஏஐ டூல்ஸ், ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, ஒரு இன்டர்ன் மாதிரி நான் அதை பார்க்குறேன். ஒரு ஃப்ரீயான இன்டர்ன் மாதிரி, உங்களுடைய ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்காக பண்ணுற மாதிரியான ஒரு இன்டர்னாக நான் அதை நினைக்கிறேன். எப்படி ஒரு இன்டர்ன் வந்து நம்மளுடைய அதர் ஒர்க்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, இங்கே இந்த ஏஐ இன்டர்ன் வந்து சம்டைம்ஸ் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் ஆலுசினேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸை வந்து அதுக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபைனல் டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம். எப்போவுமே ஏஐயை வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டிராஃப்டாக வச்சுக்கோங்க, உங்களோட லாஸ்ட் டிராஃப்டாக வச்சுக்காதீங்க. ஃபைனல் டிசிஷன் எப்போவுமே நீங்கள் மட்டும் எடுங்க. செகண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்குற ஏஐ டூல்ஸ், ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. இன்னும் அது டெவலப் ஆகும். எப்படி வந்து 1990s வந்து இன்டர்நெட் வந்து வந்துச்சோ அதே ஸ்டேஜில் தான் இப்போ ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த டைமில் அது இன்னும் ரேப்பிடாக க்ரோ ஆகும், இன்னும் புது புது ஃபீச்சர்ஸ் வரும். அண்ட் அதில் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அது க்ரோ ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு வேர்ஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது பீட்டா வெர்ஷனில் இருக்கிற டூல்ஸ்ன்னு சொல்லுவேன். அது இன்னும் புதுசாக க்ரோ ஆகும், புது புது ஃபீச்சர்ஸோடு வரும். தேர்டு வந்து நம்ம எதெல்லாம் நம்ம ஈஸின்னு நினைக்கிறோமோ, கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும்.
அண்ட் நம்ம இப்போ எதெல்லாம் கற்றுக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஏஐயால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா எதெல்லாம் கஷ்டமான ஸ்கில்ஸாக இருக்கோ அதெல்லாம் போய் கற்றுக்கோங்க. ஏன்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கெரியர் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ண மாதிரி ஒரு ஒர்க்காக இருக்கும் அது. அண்ட் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஆர்ட் ஸ்கில், அந்த ஒரு கஷ்டமான ஸ்கில்லை கூட வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் ஏஐ ஒர்க் ஃப்ளோஸை வந்து ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக, பெட்டராக, ஸ்மார்ட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் 10 times மோர் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. ஸோ ஏஐயை வந்து ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணி கூடவே உங்களோட ஹார்ட் ஸ்கில்ஸையும் கம்பைன் பண்ணி உங்களோட வேல்யூ, உங்களுடைய நெட் ஒர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைமில் வந்து அப்படி இருந்ததுன்னா அது ரிஸ்க்கு தான். நான் என்ன சொல்லுவேன்னா மல்டிபிள் டொமைன்ஸ், அதாவது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து டீப் நாலேஜும் வச்சுருங்க. லைக் டீ பார் மாதிரி. அப்படி வச்சுருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஹையர் சேலரிஸ் கிடைக்கும். அண்ட் உங்களை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் டொமைன்ஸில் பேசிக் நாலேஜும் இருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கீங்க. இது வந்து உங்களுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுடைய சேலரியை வந்து அதிகமாக்கும். இது வந்து என்னோட ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா உங்களோட சேலரி வந்து உங்களுடைய ஜாப் டைட்டிலோட, உங்கள் ஜாப் ரோலோட வந்து டைரெக்டாக அலைன் ஆகிருக்குன்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்க முடியுன்றதை பொறுத்து தான் உங்களோட சேலரி வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. உங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு அந்த கம்பெனியில் வந்து எய்தர் நீங்கள் டைமை சேவ் பண்ணணும், இல்லைனா மணியை சேவ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணணும். இது மூணுத்தில் ஒன்று கூட நீங்கள் பண்ணலன்னா உங்களை ஈஸியாக அவங்க லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்கள் சேலரி வந்து 3 ஆஸ்பெக்ட்ஸில் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கில்ஸில் எவ்வளோ குட்டாக இருக்கீங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களால் பண்ண முடியும். செகண்ட் வந்து எந்த கம்பெனியில் யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க, அண்ட் எவ்வளோ நேரம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இது 3த்தை பொறுத்து தான் உங்கள் சேலரி வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது என்னோட ஒரு ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றும், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றும். ஸோ அடுத்து வந்து ஏஐ பில்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கற்றுக்கிட்டு எப்படி ஒரு இன்ஜினியராக, ஒரு டெவலப்பராக நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு எம்எல் இன்ஜினியராக, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஒரு பிகினர் 6 ஸ்டெப் ரோட் மேப் மாதிரி ஷேர் பண்ணுறேன். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் எல்லா ரிசோர்ஸஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மெயினாக என்ன சொல்லுவேன்னா இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் லைக் ChatGPT, Gemini அந்த மாதிரி டூல்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் உங்களுக்கு தெரிலனா அங்கே நீங்கள் அதை போட்டு எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் ஆஸ் அ 5-year-old அந்த மாதிரி நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு புரிகிற ஃபார்மேட்டில் அது உங்களுக்கு ஷேர் பண்ணும், எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த ரோட் மேப்குள்ளே போகலாம், 6 ஸ்டெப் ரோட் மேப்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 மேக்ஸ். இப்போ இருக்கிற எல்லா ஏஐ சிஸ்டம்ஸும் வந்து மேக்ஸை பேஸ் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கு. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து தான் பில்ட் ஆகிருக்கு. அதுக்காக நீங்கள் PhD லெவல் மேத்தமேட்டிக்ஸ்லாம் கற்றுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கான கான்செப்ட்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டாலே போதும். நான் சில கான்செப்ட்ஸை ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ அதை எங்கே கற்றுக்கணும்னு அதுக்கான ரிசோர்ஸஸும் ஷேர் பண்ணுறேன். அங்கே நீங்கள் போய் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து லீனியர் அல்ஜிப்ரா. இப்போ நம்ம பார்க்குற ஏஐ சிஸ்டமில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் வந்து ஒன்று வெக்டார்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா மேட்ரிக்ஸஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து லீனியர் அல்ஜிப்ராவோட கான்செப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து இமேஜை ப்ராசஸ் பண்ணோம்னா அது அந்த இமேஜை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக தான் எடுக்கும், மேட்ரிக்ஸ் ஆஃப் பிக்சல் வேல்யூஸாக தான் எடுக்கும். இதே மாதிரி ஒரு ஏஐ மாடல் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா அந்த வேர்ட்ஸை வந்து அது நியூமெரிக்கல் வெக்டார்ஸாக தான் எடுக்கும். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஏஐ சிஸ்டம்ஸில் வந்து வெக்டார்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் மெயினாக என்ன மாதிரியான கோர் கான்செப்டை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னா வெக்டார்ஸ் அண்ட் வெக்டார் ஆப்ரேஷன், மேட்ரிக்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன், ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன்
பூலியன் வெக்டார்ஸ், டாட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்ஸ். இந்த கான்செப்ட்லாம் நீங்க கத்துக்கணும். இதுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ், சில பிளேசஸ் நான் ஷேர் பண்றேன். அந்த இடத்துல நீங்க போய் ஃப்ரீயா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான் அகாடமியோட லீனியர் அல்ஜிப்ரா பிளேலிஸ்ட். செகண்ட் வந்து 3 Blue 1 Brown உடைய எசன்ஸ் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா பிளேலிஸ்ட் அண்ட் MIT ஓபன் கோர்ஸ்வேரோட லீனியர் அல்ஜிப்ரா பிளேலிஸ்ட். இது மூணுமே யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட் தான். அங்க நீங்க போய் ஃப்ரீயா கத்துக்கலாம். செகண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்குன்னா அந்த ஏஐ சிஸ்டம்ல வந்து நிறைய அன்சர்டனிட்டி இருக்கும், அதே மாதிரி டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். ப்ராபபிலிட்டி எதுக்குன்னா அந்த ஏஐ மாடல் வந்து பேசிக்கா வந்து ப்ரெடிக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதோட பேஸே வந்து ப்ராபபிலிட்டி தான். அதுக்காக நீங்க ப்ராபபிலிட்டியும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுல சில எசென்ஷியல் டாபிக்ஸ் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாதிரி. அப்புறம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அது கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பேஸ் தியரம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஹைபோதேசிஸ் டெஸ்டிங், அப்புறம் கோரிலேஷன் அண்ட் காஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் சில யூடியூப் சேனலோடைய லிஸ்ட்லாம் சொல்றேன். அங்க நீங்க போய் இதை ஃப்ரீயா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட் குவிஸ்டோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபண்டமெண்டல் பிளேலிஸ்ட்ல போய் கத்துக்கலாம். செகண்ட் வந்து கான் அகாடமியோட ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட யூடியூப் சேனல்ல போய் நீங்க கத்துக்கலாம். தேர்ட் ஒன்று வந்து கேல்குலஸை கத்துக்கிறப்ப வந்து அந்த ஏஐ மாடல் வந்து எப்படி கத்துக்குது, எப்படி லேர்ன் பண்ணுது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கோர் கான்செப்டே வந்து டெரிவேட்டிவ்ஸ் தான். அதை எதுக்கு கத்துக்கிறோம்னா அந்த ஏஐ மாடல்ல வந்து நிறைய மாடல் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்றப்ப வந்து எரரை வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அந்த ஏஐ மாடலோட அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுல சில கோர் கான்செப்ட்ஸ் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டகிரேஷன், அப்புறம் வந்து டிஃபரன்ஷியேஷன், அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் செயின் ரூல், அப்புறம் கிரேடியன்ஸ், இதெல்லாம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு நான் வந்து 2 பிளேசஸ் சொல்லுவேன் கத்துக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கான் அகாடமியோட கால்குலஸ் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க கத்துக்கலாம். செகண்ட் வந்து 3 Blue and 1 Brown உடைய எசன்ஸ் ஆஃப் கால்குலஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல போய் கத்துக்கலாம். இப்போ நான் சொல்ற எல்லா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டெப் 2 ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ். நீங்க ஏஐ மாடல்ஸை கிரியேட் பண்றதுக்கு, அதை பில்ட் பண்ணி அதை டெப்ளாய் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங்குவேஜ் வந்து பைத்தான். ஏன்னா அது சிம்பிளா இருக்கும் அண்ட் அதில் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் இருக்கு. அதுவும் பர்டிகுலராக ஏஐ டெவலப்மெண்ட்டுக்காகவே அதில் நிறைய லைப்ரரிஸ், மாடியூல்ஸ் அண்ட் ஆல்சோ டூல்ஸ் இருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து பெட்டரான, ஃபாஸ்டான, ரொம்ப சீப்பான ஏஐ மாடல்ஸை வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பைத்தான் மேலே ப்ராப்பர் ப்ரொஃபிஷியன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் வர எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்து பைத்தானில் ஃபுல் நாலேஜ் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் அதில் என்னென்ன கற்றுக்கணும்னு நான் ஷேர் பண்ணுறேன். நான் சில கோர் கான்செப்ட்ஸை ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பைத்தானில் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ், அப்புறம் டேட்டா டைப், கண்டிஷனல், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மாடியூல்ஸ், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், எரர் ஹேண்ட்லிங் அண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங், இதெல்லாம் நீங்கள் வந்து பைத்தானில் கற்றுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் கற்றுக்கோங்க. அண்ட் நீங்கள் பைத்தானில் ஒர்க் பண்ணுறதுக்கு சில டெவலப்மெண்ட் டூல்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. அங்கே தான் நீங்கள் வந்து கோட்லாம் எழுத போகிறீங்க. பிகாஸ் அந்த பிளேஸில் வந்து உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக டீபக் பண்ண முடியும், ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அங்கே இருக்குது. என்ன மாதிரியான ஐடிஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னா VS Code, பைச்சாம், அந்த மாதிரியான ஐடிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இது என்னன்னா நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்கள் லேப்டாப்பில் பில்ட் பண்ண போகிறீங்க, பிசிலேயோ லேப்டாப்பில் பில்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே வந்து நிறைய லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த லைப்ரரியோட வெர்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரே லேப்டாப்பில் ஒன் டைம் தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸோட கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதை பற்றியும் நீங்கள் கற்றுக்கோங்க. தேர்ட் வந்து ஜூபிட்டர் நோட்புக்ஸ். இது வந்து ஒரு இன்டராக்டிவ் என்விரான்மெண்ட் மாதிரி. அங்கே நீங்கள் வந்து உங்களோட கோடை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட் பண்ணலாம், உங்களோட ரிசல்ட்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். அது ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸான அப்ளிகேஷன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆன்லைனில் ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பைத்தான் கற்றுக்கிறதுக்கு நான் சில ரெக்கமெண்டட் கோர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அஃபிஷியலாகவே பைத்தானோட டாக்குமெண்டேஷன்லேயே போய் கற்றுக்கலாம். இல்லைனா டேட்டா இன்ஜினியரிங் சேனல், தமிழ் சேனல் தான், அங்கே பைத்தானோட ஃபுல் கோர்ஸே இருக்குது. ஒரு 12 hour கோர்ஸ் இருக்கும், அது சூப்பராகவே இருக்குது, அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லைனா எரர் மேக்ஸ் கிளவரோடைய பைத்தான் கோர்ஸும் இருக்குது, அதுவும் தமிழில் தான் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கணுமோ அந்த இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்டெப் 3 டேட்டா சயின்ஸ் பேசிக்ஸ்.
நான் வந்து உங்களுக்கு டேட்டா சயின்ஸோட ஃபுல் கான்செப்ட்டும் கற்றுக்கணும்லாம் சொல்ல, ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸை மட்டும் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். அதெல்லாம் என்னென்ன கான்செப்ட்டும் நான் ஷேர் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் மெயினாக நான் ஏன் இதை கற்றுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ணுறப்ப நம்ம நிறைய டேட்டாஸோட வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை கரெக்டாக வந்து மேனிப்புலேட் பண்ண, அதை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி கலெக்ட் பண்ண வந்து நம்மளுக்கு டேட்டா சயின்ஸோட கான்செப்ட்ஸ் தேவைப்படுது. அதனால தான் நான் டேட்டா சயின்ஸ் வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் கற்றுக்கணும்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கலெக்ஷன். இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பே கூட. ஏன்னா நம்ம ஏஐ மாடல்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேட்டா தேவை. அதுக்காக நம்ம வந்து ரா டேட்டா வந்து ஆன்லைன்லேருந்து கலெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட ஏஐ சிஸ்டம், அதாவது உங்களோட ஏஐ மாடல் வந்து பியூராக வந்து உங்களுடைய டேட்டாவை நம்பி தான் இருக்குது. உங்கள் டேட்டா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட ஏஐ மாடலோட குவாலிட்டியும் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. நான் சில டெக்னிக்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். அது மூலிமா உங்களால் வந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து வெப் ஸ்கிராப்பிங். ஒரு கம்ப்ளீட் வெப் பேஜில் இருந்து உங்களுக்கு தேவையான டேட்டா அண்ட் எல்லா டேட்டாவும், ஒரு வெப் பேஜில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பியூட்டிஃபுல் சூப், ஸ்கிராப்பி இந்த மாதிரியான லைப்ரரிஸை யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதர் சர்வீசஸ் லைக் கூகுள், ட்விட்டர், ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த மாதிரியான பிளேசஸ்ல இருந்து அவங்களோட டேட்டாவை, ரியல் டைம் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பர்மிஷன் மாதிரி தருவாங்க. அதுதான் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரேபிட் ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஏபிஐஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஏபிஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுலாம் நீங்கள் கற்றுக்கணும். அதை நீங்கள் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். தேர்டு வந்து கேகிள். கேகிள் வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி, டேட்டா சயின்ஸ் கம்யூனிட்டி மாதிரி. அங்கே நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும். உங்களுடைய பர்டிகுலர் யூஸ் கேஸை நீங்கள் போய் அங்கே சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிலேட்டட் இல்லைன்னா அதுக்கான எக்ஸாக்ட் டேட்டா செட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எக்ஸல், சிஎஸ்வி, ஜேஎஸ்என், எக்ஸ்எம்எல்னு அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்னு கற்றுக்கோங்க. செகண்ட் வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். இப்போ நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம், டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இப்போ நம்ம கிட்ட இருக்கு. பட் அது எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அதை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நமக்கு தேவையான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டேட்டா செட்டை அதை மாற்றணும். அண்ட் டேட்டா கிளீனிங் தான் டேட்டா சயின்டிஸ்டோட 70 to 80% ஆஃப் த டைமை வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் நான் படித்தேன். அண்ட் நான் சில காமனான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இந்த கான்செப்டில் வந்து பண்ணுவீங்க, டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்து பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. உங்களுடைய டேட்டாவில் என்ன மாதிரியான டேட்டாஸ், என்ன மாதிரியான காலம்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த மிஸ் ஆகிற வேல்யூ வந்து வேல்யூபிளாக இருக்கலாம். அடுத்து வந்து உங்களுடைய டேட்டா செட்டில் வந்து அவுட்லேயர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். லைக் வந்து ஏஜ்ன்ற காலமில் வந்து நேம் இருக்கலாம், இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து ஏஜ் வந்து அபோவ் 1000 கூட சில டைம்ஸ் வந்து காட்டும். அதாவது அரௌண்ட் 150லேருந்து 100 தான் ஏஜ் இருக்கும், பட் 1000லாம் காட்டும். இந்த மாதிரியான அவுட்லேயர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. அடுத்து வந்து டேட்டா டைப் கன்வர்ஷன். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கிற இடத்துல வந்து டெக்ஸ்ட் இருக்கும், லேபிள் அதாவது கேட்டகரி இருக்கிற இடத்துல வந்து நம்பர் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் மெயினாக ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீச்சர் வந்து 0லேருந்து 1 இருக்குது, இன்னொரு ஃபீச்சர் வந்து 0லேருந்து 1 lakh இருக்குன்னா எது லார்ஜஸ்ட் ஃபீச்சரோ அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபீச்சர் ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணுவோம். இது இல்லாமல் நிறைய பண்ணுவோம், பட் நான் இதில் காமனான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற அந்த கிளீன்டு ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டாவை வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்காக வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கற்றுருப்போம். லைக் வந்து பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் மீன், மீடியன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணி அந்த டேட்டா செட்டை வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அந்த டேட்டா செட்டில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் வந்து நார்மலாக இருக்குது, அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து இது மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிப்போம். செகண்ட் வந்து டேட்டா விஷுவலைசேஷன்.
டேட்டா செட் எல்லாமே வந்து நம்பர்ஸ் டெக்ஸ்ட் அந்த ஃபார்மேட்ல இருக்கும். அதனால நம்மளால வந்து கிளியரா பேட்டர்ன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம சார்ட்ஸ், கிராஃப் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் இன்சைட்ஸ் கிடைக்குதான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டோகிராம் அந்த மாதிரி சார்ட்லாம் யூஸ் பண்றப்ப வந்து நம்ம வந்து அன்யூஷுவல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்றப்ப வந்து ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளுக்கு நடுவில் இருக்கிற கோரிலேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் பண்றோம். தேர்ட் வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்கு, என்ன மாதிரியான சீசனாலிட்டி இருக்கு அண்ட் ஆல்சோ ரெக்கரிங் பேட்டர்ன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பண்ணாதான் நம்மளால கரெக்டான ஃபீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ண முடியும் ட்ரெய்னிங்காக. அடுத்து வந்து கோரிலேஷன் அனாலிசிஸ். நம்ம கிட்ட இருக்க டேட்டால எந்த காலம்ஸ்லாம் வந்து பொட்டன்ஷியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பிகாஸ் அப்படி கண்டுபிடிச்சாதான் நம்மளால வந்து கரெக்டான ஃபீச்சர்ஸை வந்து ஏஐ மாடல் ட்ரெய்னிங்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நம்ம டேட்டா அனாலிசிஸ்ல பண்ணுவோம். ஃபோர்த் ஒன்று வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங். இது வந்து ரா டேட்டா செட்ல இருந்து அந்த ஏஐ அல்காரிதம்ஸுக்கு புரியுற மாதிரியான ஃபீச்சர்ஸை கன்வெர்ட் பண்ணும். பிகாஸ் நமக்கு எடுக்கிற அந்த ஃபீச்சர்ஸை பொறுத்து தான் அந்த ஏஐ அல்காரிதம் வந்து எஃபெக்டிவா லேர்ன் பண்ணுமா பண்ணாதான்றதை தீர்மானிக்கும். அண்ட் முக்கியமா நம்ம செலக்ட் பண்ற ஃபீச்சர்ஸ் தான் அந்த ஏஐ சிஸ்டம் ஒரு மீடியாக்கர் சிஸ்டமா இல்லைனா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சிஸ்டமான்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். இதுல நான் சில கான்செப்ட்ஸ்லாம் சொல்றேன், அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர் செலெக்ஷன். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்ல எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கிடையாது. சில விஷயங்கள் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஃபீச்சர்ஸா வந்து செலக்ட் பண்ணி நம்மளோட ஏஐ அல்காரிதம்ஸ்ல வந்து ட்ரெயின் பண்ணுவோம். இதையும் நீங்க கத்துக்கணும். அடுத்து வந்து ஃபீச்சர் கிரியேஷன். சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்ல வந்து தேவைப்படக்கூடிய ப்ரெடிக்டிவ் ஃபீச்சர் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்களே வந்து சிந்தட்டிக்கா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா சயின்ஸ்ல வந்து நிறைய டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் சில ஷேர் பண்றேன். நீங்க வந்து அதை போய் ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி டாக்குமெண்டேஷன் படிச்சு நீங்க வந்து கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேண்டாஸ். இது வந்து டேட்டா மேனிபுலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்பை. இது வந்து நியூமெரிக்கல் ஆபரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மேட்பிளாட்லிப். இது வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வெப் ஸ்கிராப்பிங்காக வந்து பியூட்டிஃபுல் சூப், ஸ்கிராப்பி மாதிரியான லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏபிஐக்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது வந்து போஸ்ட்மேன் சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களால வந்து ஏபிஐ டெஸ்டிங் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ரெக்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் லைப்ரரி இருக்கு. இது மூலமா வந்து ஏபிஐ வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம், ஏபிஐ கால்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். அடுத்து வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்க்கு வந்து ஸ்கைகிட் லேர்ன் லைப்ரரி நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இந்த இதுல சொன்ன எல்லா கான்செப்ட்ஸும் வந்து நீங்க கத்துக்கிறதுக்கு வந்து சில ரிசோர்சஸ் வந்து ஷேர் பண்றேன். நீங்க ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனல்ல போய் நீங்க பார்த்தாலே அதுலயே வந்து எல்லா செட் ஆஃப் கான்செப்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நான் சொன்ன டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸோட ஸ்பெசிஃபிக்கான டாக்குமெண்டேஷன்லேயே ஆன்லைன்ல இருக்கு, அங்க போய் நீங்க அதை கத்துக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4 மிஷின் லேர்னிங். இப்போதான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளேயே நம்ம என்டர் ஆகிறோம். ஏன்னா மிஷின் லேர்னிங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செட். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் மாதிரி. அது வந்து நம்ம கொடுக்குற ட்ரைனிங் டேட்டா செட்லேருந்து அதை கற்றுக்கிட்டு அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்கும் அவுட்புட்டாக. இதை தான் நான் வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் மெயினாக பார்ப்போம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அல்காரிதம் எடுத்துக்கலாம். நம்ம மிஷின் லேர்னிங்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு. நம்ம ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரைனிங் டேட்டா வந்து அதில் போட்டு அந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணி இப்போ நம்ம கிட்ட ஒரு எம்எல் மாடல், ட்ரெயின்டு எம்எல் மாடல் இருக்கு. இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை கொடுக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை நம்ம பார்த்துட்டு அதில் என்ன அக்யூரேசி இருக்குது, என்ன எரர் ரேட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை ஃபைன் டியூன் பண்ணுவோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம கிட்ட ஒரு டெஸ்டட் மாடல் இருந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் டேட்டா கொடுத்து நம்ம வந்து நமக்கான ப்ரெடிக்ஷன்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த மாடல் வந்து ப்ரொடக்ஷன் ரெடியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரியல் டைமாக இதை டெப்ளாய் பண்ணலாம். அது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டாபிக். அதுக்கு நீங்கள் க்ளவுட், எம்எல் ஆப்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அஸ் அ பிகினராக நீங்கள் வந்து அவ்வளோலாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எம்எல் மாடலை கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். அண்ட் மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், தேர்டு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அண்ட் ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வித் அல்காரிதம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங் டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ நீங்கள் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லேபிள்டு டேட்டா செட், இன்னொன்று வந்து அன்லேபிள்டு டேட்டா செட். இப்போ நீங்கள் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பார்த்தீங்கன்னா லேபிள் டேட்டா செட்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் டைப் என்ன பண்ணுன்னா
இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து மேப் பண்ணும் ட்ரைனிங் ப்ராசஸில். அண்ட் தென் ஒன்ஸ் அந்த மாடல் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஒரு அன்சீன் டேட்டாவை கொடுக்குறப்ப அது ப்ரெடிக்ட் பண்ணும் ஒரு அவுட்புட்டா. அண்ட் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வந்து ஃபர்தராக 2 டைப்ஸில் வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து ரிக்ரெஷன், இன்னொன்று வந்து கிளாசிஃபிகேஷன். ரிக்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து ஹவுஸ் ப்ரைஸ், ஸ்டாக் ப்ரைஸ், டெம்பரேச்சர், இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரிக்ரெஷன் டைப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் வந்து இதுக்குள்ள தான் வரும். அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் டைப். இது வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எந்த கேட்டகரி வேல்யூன்றதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் டேட்டா கொடுக்குறப்ப அவங்க வாங்குவாங்களா இல்லையா, இல்லைனா ஒரு மெயில் வந்து ஸ்பேமா இல்லையா, இந்த மாதிரி கேட்டகரிஸாக அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இதுக்குள்ள நிறைய அல்காரிதம்ஸ் வரும். லைக் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், சப்போர்ட் வெக்டார் மிஷின், டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், நெய்வ் பைஸ், கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் இதுக்குள்ள தான் வரும். இப்போ நீங்கள் ரிக்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இன்புட் டேட்டாக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பருக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டுபிடிக்கும். இதே நீங்கள் கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவையும் ஒரு கேட்டகரியும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ப்ரெடிக்ட் பண்ணும். அண்ட் இதுலயே வந்து என்செம்பிள் லேர்னிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருது. அதையும் நீங்க வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டாகணும். என்செம்பிள் லேர்னிங்கிறது மல்டிபிள் சிம்பிள் மாடல்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மார்ட்டான எம்எல் மாடலை கிரியேட் பண்றது தான் இதோடைய மீனிங். அண்ட் இதுல 2 டைப்ஸ் ஆஃப் என்செம்பிள் லேர்னிங் இருக்கு. ஒன்னு வந்து பேக்கிங், இன்னொன்னு வந்து பூஸ்டிங். பேக்கிங்னா மல்டிபிள் எம்எல் மாடல்ஸை வந்து கம்பைன் பண்ணி அதை இண்டிவிஜுவலா வந்து ட்ரெயின் பண்ணி அதுல வர அவுட்புட்ல எது வந்து மெஜாரிட்டி ஓட் ஆர் அதோட ஆவரேஜை எடுத்து தான் அவுட்புட்டா கொடுப்பாங்க. இப்போ இதுவே நீங்க பூஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சீக்வென்ஷியலா ட்ரெயின் ஆகும். ஒரு எம்எல் மாடல் வந்து ட்ரெயின் ஆகி அதுல வர அவுட்புட் வந்து இன்னொரு எம்எல் மாடலுக்குள்ள போகும். ஏன்னா ப்ரீவியஸா வந்த எம்எல் மாடலோட எரரை வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரியான ப்ராசஸ்ல இது வந்து ட்ரெயின் ஆகும். அண்ட் நீங்க ரேண்டம் ஃபாரஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் அந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ல, அது வந்து பேக்கிங் கான்செப்ட் குள்ள வரும். அதுல வந்து மல்டிபிள் டெசிஷன் ட்ரீஸை வந்து கம்பைன் பண்ணி அதுல வர அவுட்புட்டை வந்து எது மெஜாரிட்டியோ அதை நம்ம எடுப்போம். அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இப்போ அன்சூப்பர்வைஸ்டுக்குள்ள போலாம். செகண்ட் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். நம்ம ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ்டு பாத்தீங்கன்னா லேபிள் டேட்டா செட்ல ஒர்க் ஆகும். பட் அன்சூப்பர்வைஸ்டு பாத்தீங்கன்னா அன்லேபிள்டு டேட்டால ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம கொடுத்த டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸ், குரூப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை அட்டானமஸா வந்து கண்டுபிடிக்கும். அண்ட் இதுல ஃபர்தரா 3 டைப்ஸ் இருக்கு. கிளஸ்டரிங், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அசோசியேஷன் ரூல். இப்போ கிளஸ்டரிங் பாத்தீங்கன்னா அது டேட்டா பாயிண்ட்ஸை ஒரு பர்டிகுலர் கிளஸ்டரா வந்து குரூப் பண்ணும். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி. அதோட எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா கே மீன்ஸ் கிளஸ்டரிங், காஷியன் மிக்சர் மாடல், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். இது என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்த டேட்டா செட்டை சிம்பிளிஃபை பண்ணும். அதுல இருக்க ஃபீச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணி அந்த மாடலை ட்ரெயின் பண்ணும். பட் ஸ்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை வந்து அது ரீடைன் பண்ணி வச்சுக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ், பிசிஎன் சொல்லுவாங்க, அண்ட் ஆல்சோ இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட் அனாலிசிஸ். இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். தேர்ட் பாத்தீங்கன்னா அசோசியேஷன் ரூல். இது வந்து நம்ம கொடுத்த டேட்டா செட்ல இருக்கிற டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்லாட் அல்காரிதம், ஆப்ரியோரி அல்காரிதம், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி இது வந்து அந்த மாடலை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும். அது வந்து இன்டராக்ட் பண்ணுற அந்த என்விரான்மெண்ட்லேருந்தே அது கற்றுக்கும். அண்ட் இது வந்து மேஜராக வந்து ரிவார்ட் அண்ட் பெனால்டிஸ் பேஸ் பண்ணி தான் இது கற்றுக்கும். ஒரு டாஸ்க் நம்ம கொடுத்ததுக்கப்புறம், ஒரு கோல் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது செட் ஆஃப் டாஸ்க் பண்ணுறப்ப சப்போஸ் அது தப்பாக பண்ணிருச்சுன்னா நம்ம பெனால்ட்டி கொடுப்போம், இல்லைனா கரெக்டாக பண்ணிருச்சுன்னா ரிவார்ட் பண்ணுவோம். இந்த ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டி பேஸ் பண்ணி தான் இது வந்து ட்ரெயின் ஆகும். அண்ட் இந்த அல்காரிதமோட மெயின் கோல் என்னன்னா டோட்டல் ரிவார்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் கோல். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸ், மாண்டி கார்லோ ட்ரீ, இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அல்காரிதம்ஸ் தவிர்த்து நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்றப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாடல் ட்ரைனிங் அப்ப நம்ம கொடுக்குற டேட்டா செட்டை ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும். அது பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். நம்ம வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது சில பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூரேசி, ப்ரெசிஷன், F1 ஸ்கோர், ரீகால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி நம்ம எவால்வேட் பண்றதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரெகுலரைசேஷன்னா என்னன்னு மெயினா தெரிஞ்சுக்கணும். L1 L2லாம் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்க கத்துக்கிறப்ப நீங்க பிராக்டிக்கலா ML மாடல்ஸை பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ML மாடல்ஸ் வந்து பில்ட் பண்றப்ப நிறைய லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சில லைப்ரரிஸ்லாம் சொல்றேன். பைத்தான்ல ஸ்கைபை, ஸ்கைகிட்-லேர்ன், XGBoost, லைட் GBM, இந்த மாதிரியான லைப்ரரிஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி ML மாடல்ஸை டெவலப் பண்ணலாம். அண்ட் நீங்க இதை வந்து ஃப்ரீ கோட் கேம்ப், CS50ஓட இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கோர்ஸ் கூட நீங்க போய் கத்துக்கலாம். ஸ்டெப் 5 டீப் லேர்னிங்.
இது வந்து மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட். மிஷின் லேர்னிங்கே பார்த்தீங்கன்னா ஏஐயோட ஒரு சப்செட் தான். அதோட சப்செட் தான் வந்து டீப் லேர்னிங். இது வந்து என்னன்னா நம்ம கொடுக்குற லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்லேருந்து பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸை மேக் பண்ணோம். அண்ட் இது வந்து ஹியூமன் பிரெயின்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதோட கோர் ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் தான். எப்படி நம்மளோட பிரெயினில் வந்து நியூரான்ஸ் இருக்கோ, நியூரல் நெட்வொர்க் இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த அல்காரிதமோட ஒரு கோர் கான்செப்டே வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ். அது என்னன்றதை பார்க்கலாம். நியூரல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் பிரெயினோட காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து மிமிக் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எப்படி நம்மளோட நியூரல் சிஸ்டமில் வந்து நியூரான்ஸ் இருக்கோ, நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து அப்படியே கனெக்டடாக இருக்கோ, அதே மாதிரி இங்கே வந்து நியூரல் நெட்வொர்க்ஸில் வந்து நெட்வொர்க் ஆஃப் சிம்பிள் கம்ப்யூட்டேஷனல் யூனிட்ஸாக இருக்கும். அந்த சிம்பிள் கம்ப்யூட்டேஷனல் யூனிட்டை தான் நம்ம நியூரான்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதில் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இன்புட் லேயர், அவுட்புட் லேயர், ஹிடன் லேயர்லாம். அப்புறம் வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபார்வர்ட் ப்ராபகேஷன்னா என்ன, பேக்வர்ட் ப்ராபகேஷன்னா என்னன்னு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ரெலு, சிக்மாய்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மெயினாக வந்து லாஸ் ஃபங்க்ஷன் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ லேர்னிங் ரேட். இதை வச்சு தான் அந்த டீப் லேர்னிங் வந்து அந்த நியூரல் நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம், நம்ம லாஸ்ட் ஃபங்க்ஷன் சொன்னோம்ல, அதை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்றதுக்காக நிறைய ஆப்டிமைசேஷன் அல்காரிதமும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் கிரேடியன்ட் டிசன்ட், பேட்ச் நார்மலைசேஷன், ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசன்ட், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். டீப் லேர்னிங்ல நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு. இது வந்து விஷுவல் டேட்டா, ரா பிக்சல் டேட்டா வந்து அனலைஸ் பண்றதுக்கு, அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்குலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், RNN சொல்லுவாங்க. இதை வந்து சீக்வென்ஷியல் டைம் சீரிஸ் டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க், GAN சொல்லுவாங்க. இதுவும் வந்து டைப் ஆஃப் டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சர் தான். இதுல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜெனரேட்டர் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டிஸ்கிரிமினேட்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆட்டோ என்கோடர்ஸ், இது வந்து டேட்டா வந்து கம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இதையும் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது ரொம்ப மெயின். ஏன்னா அடுத்து வர ஸ்டெப்போட ஒரு கோர் பேஸே வந்து இதுதான். இதையும் நீங்க வந்து தெளிவாக கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா அட்டென்ஷன் மெக்கானிசம். அதெல்லாம் என்னன்றதை நீங்க கத்துக்கோங்க. அண்ட் டீப் லேர்னிங்ல வந்து நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து டென்சர்ஃப்ளோ, கெராஸ், பைடார்ச் இந்த மாதிரியான லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க போய் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போய் கத்துக்கலாம். அண்ட் இதை வந்து நாங்க எங்கிருந்து கத்துக்கலாம்னா ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனல்லே இதுக்கு வந்து டெடிகேட்டடா வந்து டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கு. நான் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சேனல் கொடுக்குறேன், ஒரு வீடியோ சொல்லனா, இதுல வந்து மல்டிபிள் கான்செப்ட்ஸ் இருக்கு, அங்கங்க சதறி இருக்கு. நீங்க போய் அந்த கான்செப்டை போய் நீங்க சர்ச் பண்றப்பதான் அதுக்கான வீடியோ கிடைக்கும். அண்ட் எல்லாமே வந்து ஒரே வீடியோல வந்து இருக்கிற மாதிரி இருக்காது. அப்படின்னா நீங்க வந்து பே பண்ணி ஒரு கோர்ஸ் போற மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்படியும் போய் கத்துக்கலாம். பட் உங்களுடைய இஷ்டம் தான். நீங்க ஃப்ரீயா கத்துக்கலாம்னா தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனல்ல போய் கத்துக்கோங்க. ஸ்டெப் 6, அட்வான்ஸ்டு AI. இப்போ வரைக்கும் நீங்க கத்துக்கிறது எல்லாமே வந்து பிகினர் லெவல் ஸ்டஃப் தான். இதை விட இன்னும் பெரிய பெரிய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. லைக் வந்து ஹக்கிங் ஃபேஸ், ரேக் மாடல்ஸ், LLM சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் அதோட ஓவர் வியூ ஆர் ஜஸ்ட் அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்றேன். அதை நீங்கள் போய் டீட்டெயில்டாக டெடிகேட்டடாக நீங்கள் போய் வீடியோ பார்த்துக்கலாம். இல்லைனா நான் போடுற அப்கமிங் வீடியோஸில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ். ஏஐ மாடல்ஸை சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன். இது வந்து விஷுவல் இன்ஃபர்மேஷனை வந்து மிஷின்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் இமேஜ் கிளாசிஃபிகேஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், செக்மெண்டேஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அண்ட் இதுக்கு நிறைய லைப்ரரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் OpenCV, டார்ச் விஷன், பில்லோ இந்த மாதிரியான லைப்ரரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதுதான் இப்போ வர GPTஸோட ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்கும். பிகாஸ் ஹியூமன் லாங்குவேஜை கம்ப்யூட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராசஸிங், வேர்ட் எம்பெடிங், லாங்குவேஜ் மாடல்ஸ், நேம் என்டிட்டி ரெகக்னிஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் நிறைய லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NLTK, ஜென்சிம், பாலிக்ளாட், ஸ்பேசி இந்த மாதிரியான லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் கான்செப்டாகவே இருக்கு. ஏன்னா இப்போ வர AI டூல்ஸ், AI மாடல்ஸ் எல்லாமே வந்து LLM பேஸ் பண்ணி தான் இருக்கு. லைக் ChatGPT, Gemini இந்த மாதிரி டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அது என்னன்னா
வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டால இருந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து லேர்ன் பண்ணி ஹியூமன் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜென்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ஏஐ சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். போன ஸ்டெப்ல பார்த்தோம்ல டிரான்ஸ்ஃபார்மர், அதை நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் எல்எல்எம்மோட ஃபவுண்டேஷனே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். அப்புறம் ஜிபிடி ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு கத்துக்கணும். அப்புறம் பர்த் பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர், இதை கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னு கத்துக்கணும். அப்புறம் ஃபைன் டியூனிங் டெக்னிக்ஸ் லைக் லோரா மாதிரியான ஃபைன் டியூனிங் டெக்னிக்ஸ்ல கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ராக்னா என்னன்னு கத்துக்கிற மாதிரி இருக்கும். ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன், இதை கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ இருக்கிற எல்எல்எம் மாடல்ஸோட ஏபிஐ எல்லாம் எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு கத்துக்கோங்க. லைக் ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக், ஜெமினை, இதோடைய ஏபிஐஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னு கத்துக்கோங்க. அண்ட் நான் சில ரிசோர்சஸ்லாம் ஷேர் பண்றேன், அங்க போய் நீங்க வந்து கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுடோட ஸ்கில் பூஸ்ட் வெப்சைட்ல வந்து ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. நான் சொன்ன இந்த கான்செப்ட்ஸ்லாம் கத்துக்கிறதுக்கான ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு, நீங்க போய் கத்துக்கலாம். அது ஒரு வெப்சைட் தான். அடுத்து வந்து ஹக்கிங் ஃபேஸோட எல்எல்எம் கோர்ஸ் இருக்கு, அது நல்லாவே இருக்கு, அங்க போய் நீங்க ஃப்ரீயா கத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணோம், ஒரு பேசிக்கான ஒரு ஏஐ மாடல்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதுக்கான ஒரு ரோட் மேப் பார்த்தோம், ஒரு 6 ஸ்டெப் ரோட் மேப் பார்த்தோம். ஸோ அஸ் இன்ஜினியராக ஒரு டெவலப்பராக வந்து நீங்கள் இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு செட் ஆகிற ஒரு ரோட் மேப் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டரோட ரோட் மேப் பார்க்கலாம். எப்படி உங்களோட ஒர்க்கை வந்து ப்ரொடக்டிவாக மாற்றுறது ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணின்றதை பார்க்கலாம். அது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் அதில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன், நிறைய டூல்ஸ், நிறைய ஒர்க் ஃப்ளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாக போகலாம். நீங்கள் வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸை வந்து கற்றுக்கிட்டு உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ரெகுலர் ஜாபில் பண்ணுற ஒர்க்கை வந்து 10 டைம்ஸ் மோர் ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி இல்லாமல் ஒரு 5 கான்செப்ட்ஸ் ஆர் 5 திங்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து பண்ணுறப்ப, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப உங்களுடைய ஒர்க்கை இன்னும் ஃபாஸ்ட்டாக, எஃபிஷியண்ட்டாக, ஸ்மார்ட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புது புது டூல்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. சில டூல்லாம் இன்னும் அப்கிரேட் ஆகி புது புது ஃபீச்சர்ஸோடலாம் இருக்குது. அதில் பெஸ்ட்டு, அந்த மார்க்கெட்லேயே வந்து பெஸ்ட்டான டூலை வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவில் இன்டகிரேட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப வந்து உங்களால் ஏஐ டூல்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் எந்த பர்டிகுலர் ஏரியா வந்து அதிக டைம் கன்சியூமிங்காக இருக்குது, இல்லைனா அதிகமாக மணி வந்து செலவாகுதுன்னு பாருங்கள். அதை கண்டுபிடிச்சி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ டூலை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு வந்து பெஸ்ட் ஏஐ டூல், மார்க்கெட்லேயே இருக்கிற பெஸ்ட் ஏஐ டூலை வந்து கண்டுபிடிங்க. அதில் ஃப்ரீ ட்ரையல்லாம் போட்டு செக் பண்ணுங்கள், ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரோ வெர்ஷனுக்குள்ளே போங்க. அண்ட் தென் அதை 1 மாதம் யூஸ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து கரெக்டாக போகுது, எந்தெந்த இடத்துல வந்து அது தப்பு பண்ணுதுன்னு சொல்லி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கடைசியாக வந்து அந்த மாதம் எண்டில் வந்து அந்த டூலோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுங்கள். அது வந்து இப்போ ஏற்கனவே பண்ணுற ப்ராசஸை விட எஃபிஷியண்ட்டாக பண்ணுதா, இல்லைனா வந்து பழைய மாதிரியே தான் பண்ணுதா, இல்லை அதை விட மைனஸில் போதா ஒர்க் ஃப்ளோன்றதை பாருங்கள். அண்ட் தென் அதே மாதிரி வந்து மற்ற டூல்ஸையும் வந்து சர்ச் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து புது டூல் கூட லான்ச் ஆகிருக்கும் புதுசாக அந்த வீக்கெல்லாம், அந்த மந்தில், அதை கூட நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் புதுசாக. இந்த ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் வந்து பண்ணுறப்ப நீங்கள் வந்து மோர் ப்ரொடக்டிவாக, மோர் ஃபாஸ்ட்டாக, மோர் சீப்பாக உங்களால் வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோவை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். நான் என்னோட ஒர்க் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ காமன் டூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட 4o மாடல், மிட்ஜர்னி, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ கூட ஜெமினை வந்து நானோ பனானான்னு ஒரு டூல் லான்ச் பண்ணியிருக்கு, அது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டீப் ரிசர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜெமினையோட திங்க் மோட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் அண்ட் ஆடியோக்கு வந்து 11 லேப்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ அதுதான் டாப்பில் இருக்குது ஆடியோ ரிலேட்டட் ஃபீல்டில். அண்ட் ஸ்கிரிப்ட் கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி ப்ராசஸுக்கு வந்து கிளாட் வந்து சூப்பராக இருக்குது. நோ கோட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லவ்வபிள், ரெப்ளிட், போல்ட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. நான் லவ்வபிளுக்கு வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏஐ ஏஜென்ட் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸுக்கு பார்த்தீங்கன்னா N8Nன்னு ஒரு டூல் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து புதுசாக வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ
இது சேஞ்ச் ஆகும், இன்னும் ஃபியூச்சரில் இது சேஞ்ச் ஆகும். நீங்கள் கரெக்டான டூலை யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் இன்டெகிரேட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ராம்ப்டிங். என்னதான் உங்ககிட்ட ஒரு பெஸ்ட் டூல் இருந்தாலும் அதுக்கிட்ட கிளியராக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா அந்த டூல் வந்து வேஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங் கற்றுக்கோங்க. ப்ராம்ப்டிங்னா நீங்கள் என்ன டாஸ்க் வந்து அதை பண்ண சொல்கிறீங்களோ அதை கிளியராக வந்து கன்வே பண்ணுறது தான் ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு கிளியர் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட். ரெலவெண்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணணுமோ அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கிளியராக ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லென்த். உங்களோட அவுட்புட்டோட டிசைர்டு லென்த்தை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 1500 வேர்ட் லென்த்தில் வந்து ஒரு பிளாக் போஸ்ட் வேணும், எனக்கு வந்து இந்த லென்த்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் வேணுன்றதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ். உங்களோட அவுட்புட்டோட எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிளியராக அக்யூரேட்டாக வந்து அது ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த அக்யூரேட்டாக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ். நீங்கள் என்ன மாதிரியான பர்சனுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான பர்சனுக்காக நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்றதை டிஃபைன் பண்ணுங்கள். இப்போ வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இது கரெக்டாக சூட் ஆகும். நீங்கள் என்ன மாதிரியான ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல். இது வந்து நீங்கள் ஏஐ மாடல் கிட்ட என்ன மாதிரி ரோலில் வந்து அது அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஷேர் பண்ணுற மாதிரி அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் காப்பி ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிசர்ச் ரைட்டர், டெக்னிக்கல் ரைட்டர் மாதிரி இது எனக்கு எழுதி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிளியராக உங்களோட ப்ராம்ப்ட்ஸை கொடுக்குறப்ப அதுக்கான அக்யூரேட் அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி செட் பண்ணிங்க. அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ரெப்பிட்டேட்டிவான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நோஷன், கூகுள் டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்ஸ்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். டாக்டிக் 3 வந்து ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்ல ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே தான் இங்கேயும் வரும். இங்கே வந்து மொத்த ஒர்க் ஃப்ளோவையுமே நம்ம வந்து கிராஜுவலாக வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம். அங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா சொன்னோம், இங்கே வந்து அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வந்து கிராஜுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா வந்து சூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப லெவல் பை லெவலாக வந்து நம்ம ஓல்ட் ப்ராசஸையும் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து அலர்ட் பண்ணுற மெக்கானிசமும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து கிளியராக வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஓபிஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்னன்றதை டிஃபைன் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு டாஸ்க்கும் எந்த மாதிரியான டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எதெல்லாம் வந்து ரூல் பேஸ்டு டாஸ்க், எதெல்லாம் வந்து ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க், இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் டாக்குமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெவலாக ஒவ்வொரு ப்ராசஸாக ஒவ்வொரு வந்து செக்மெண்ட்டாக வந்து அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராப்பரான பெஸ்ட்டான ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு வீக்கும் இல்லை ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி புது டூல்ஸோடு அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப ஒரு 1 or 2 இயர்க்குள்ளேயே உங்களோட ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட் ஆகி நீங்கள் வந்து நார்மலான ப்ரொடக்டிவ் லெவலில் விட 10 times and 20 times மோர் ப்ரொடக்டிவாக உங்களால் வந்து அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். அண்ட் இதுதான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சரில் இதுதான் வந்து உங்களோட ஒர்க்காகவே இருக்கும். 4th ஒன் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ். இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக ஏஐ ஏஜென்ட் என்னன்னா அது ஒரு அட்டானமஸ் ஒர்க் ஃப்ளோ. அதுவே டிசிஷன்ஸ் எடுக்கும், அதுவே ஆன்லைனில் இருக்கிற டூல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும், அதுவே ஏஐ மாடல்ஸ் கிட்ட போய் ப்ராம்ப்ட் பண்ணி அதுக்கான அவுட்கம் எடுக்கும். இதுவும் எந்த விதமான ஹியூமன் இன்புட்ஸ் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினிலாம் வந்து ஏஐ ஏஜென்ட்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ இன்டர்ஃபேஸஸ். அதெல்லாம் வந்து அவங்களோட ஓன் கம்பெனிஸ் இருக்கும். இப்போ வந்து சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஓப்பன் ஏஐயோட 4o மாடல் இருக்குன்னா அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி ஏஐ ஏஜென்ட் கிடையாது. இப்போ ஏஐ ஏஜென்ட் தான் என்னென்னா அது வந்து இந்த 4o மாடலோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து ஆன்லைனில் இருக்கிற மற்ற டூல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அது டிசிஷன் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணுவேன். ஹோல் ப்ராசஸையும் டாக்குமெண்ட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடியாஸ் எடுக்கிறது, என் வீடியோவோட ஐடியாஸ் எடுக்கிறது. அதுக்கு நான் வந்து சாட் ஜிபிடியோட 4o மாடல், ஓப்பன் ஏஐயோட 4o மாடல்லேருந்து யூஸ் பண்ணி நான் ஐடியாஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா இந்த ஐடியாஸை வந்து எவால்வேட் பண்ணுவேன்.
அதுக்கும் நான் வந்து 4O மாடல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆந்த்ரோபிக்கோட சானட் மாடல் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த ஐடியாஸ் எவால்வேட்டட் ஐடியாஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். அதுக்கு நான் கிளாட் யூஸ் பண்ணுவேன், கிளாடோட மாடல் யூஸ் பண்ணுவேன். முன்னாடி சொன்னல அந்த சானட் மாடலை யூஸ் பண்ணுவேன். சானட் மாடலை யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். எழுதிட்டு இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இதை நான் வந்து ஆடியோவாக மாற்றுவேன். எதை யூஸ் பண்ணினா 11 லேப் ஏஐ டூல் யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஆடியோவாக மாற்றுவேன். அண்ட் தென் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஏஜென்ட் டூல் யூஸ் பண்ணி நான் ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் ஆன்லைனில் கண்டென்ட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். இந்த மொத்த ஒர்க் ஃப்ளோவையுமே வந்து நான் ஒரு ஏஐ ஏஜென்ட்டால் வந்து பில்ட் பண்ண முடியும். அப்போ பார்த்துக்கோங்க, என்னால் வந்து இப்படி ஒன்று பில்ட் பண்ணிட்டேன்னா எவ்வளோ கண்டென்ட் என்னால் கிரியேட் பண்ண முடியும்னு பாருங்கள். இதுதான் இப்போ இருக்கிற நிறைய யூடியூப் சேனல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணுறதுனா N8Nன்னு ஒரு டூல் இருக்குது. அதை நீங்கள் போய் ஆன்லைனில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே அதுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. தமிழ்லேருந்து இங்கிலீஷ் வரையுமே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு அது ரீதியாக வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். 5th ஒன் பார்த்தீங்கன்னா கோர் ஹியூமன் ஸ்கில்ஸ். நமக்குன்னு சில ஹியூமன் ஸ்கில்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கிறப்ப வந்து உங்களை என்றைக்குமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உங்களை ரீப்ளேஸே பண்ண முடியாது. அதெல்லாம் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் திங்கிங். எப்படி வந்து ஒரு லார்ஜ் ப்ராப்ளமை வந்து ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணுறது, எப்படி ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது, ஏன் அந்த விஷயம் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ரீசனிங் பண்ணுறது அண்ட் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறப்ப வந்து உங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சினாரியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ரெகுலராக நடக்காத, இதுவரையும் பார்க்காத ஒரு சினாரியோ. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ தான் நம்ம வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு சினாரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஏன் நடக்குது, அது எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம தேவை, ஹியூமன்ஸ் வந்து தேவை. டிசிஷன் மேக்கிங் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங்க்கு வந்து நம்ம தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசலியன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. புது புது டூல் வாரம் வந்துட்டு இருக்கு, புது புது அப்கிரேட் வந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாகவும் நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற எபிலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இர்ரீப்ளேசபிள் பர்சனாக இருப்பீங்க. உங்களை ரீப்ளேஸே பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் உங்களை எத்தனை வாட்டி தூக்கி போட்டாலும், உங்களை எத்தனை வாட்டி ஃபெயில் பண்ணாலும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பீங்க. புது புது ட்ரெண்ட்ஸ், புது புது டெக்னாலஜி வந்தாலும் நீங்கள் கற்றுக்கிற ஒரு எபிலிட்டியோடு இருப்பீங்க, கற்றுக்கிற ஒரு க்யூரியாசிட்டியோடு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் ஹியூமன் சைக்காலஜி, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து மனசில் என்ன நினைக்கிறான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இவன் வந்து கோவமாக இருக்கான், இவன் வந்து இதுவாக இருக்கான், அவன் எமோஷன்ஸை, அவனுடைய ரியாக்ஷன்ஸை, அவன் பாடி லாங்குவேஜை பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பண்ணுறப்ப வந்து ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏஐ மாடல்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நமக்கு தான் அந்த டிசிஷன் மேக்கிங் பொறுப்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஹியூமன் சைக்காலஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில், அதையும் போய் கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கோர் ஹியூமன் ஸ்கில்ஸை கற்றுக்கிறப்ப அது வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் மாதிரி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான் ஏஐ ஆப்ரேட்டரோட ரோட் மேப். இதில் ஒரு 5 விஷயம் சொல்லியிருப்பேன். இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலே உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதில் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ வர அடுத்து வர இயர்ஸ்லாம் வந்து இதுதான் வந்து உங்களோட ஒர்க்காகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்பெனிஸ் வந்து நான் சொன்ன விஷயங்களுக்கு வந்து மூவ் ஆவாங்க. அது நீங்கள் முன்னாடியே கற்றுக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு காம்படிட்டிவ் எட்ஜாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ், ஏஐ பில்டரோட ரோட் மேப், ஏஐ ஆப்ரேட்டரோட ரோட் மேப்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் இம்ப்ரூவ் ஆவாங்க. ஏன்னா இப்போ ஒரு பெரிய சேஞ்சே நடக்க போகுது இண்டஸ்ட்ரியில். இந்த சேஞ்சுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சிப்ளிங்ஸ் வந்து அடாப்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் தட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறப்ப தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.